தமிழ்நாட்டுக்கு ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட நிலையில் இப்ப ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. இது குறித்து அண்மை தகவலுடைய நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன், நேற்றைய அறிவிப்பில் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் எச்சரிக்கை தான் கொடுக்கப்பட்டிருந்தது. இப்ப தமிழ்நாட்டுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த மாவட்டங்களுக்கு இது பொருந்தும், எந்தெந்த பகுதியில் அதீத கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு? தேவ்பிரின், குறிப்பாக கடந்த 2 நாட்களாகவே தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை உள்ளிட்ட பல பகுதிகளில் தொடர்ச்சியாக இரவு நேரங்களிலும் அதிகாலை நேரத்தில் மழை பொழிவு அப்படிங்கிறத பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் வருகின்ற 20ஆம் தேதி தமிழ்நாட்டில் ரெட் அலர்ட் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 20 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதற்கான அந்த முன்னெச்சரிக்கை அறிவிப்பு தற்போது இன்றைய வானிலை அறிவிப்பில் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக பெரும்பாலான தென் மாவட்டங்களில், குறிப்பாக கன்னியாகுமரியிலிருந்து தொடங்கி தென் மாவட்டம், டெல்டா மாவட்டம் வரைக்கும் தற்போது இந்த மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வட உள் மாவட்டங்களிலும் மழை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக கடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னையிலிருந்து கடலூர் வரைக்கும் இந்த மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தொடர்ச்சியாக இன்று இரவு சென்னையில் மழை என்பது படிப்படியாக தொடங்க வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 21ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய பல மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக கேரளா மற்றும் உள் கர்நாடகா என்று சொல்லக்கூடிய வடக்கு கர்நாடகா இந்த பகுதியிலும் தற்போது மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. எனவே கடுமையான வெயிலினுடைய தாக்கத்திலிருந்து தற்போது மீண்டு மழை காலத்தில் அடுத்த ஒரு வாரத்திற்கு மிதமான மழை முதல் கனமழை வரைக்கும் பெய்வதற்கான சூழல் இருப்பதாக நம்மளால் வானிலை ஆய்வு மையத்தினுடைய தகவல் மூலியமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி வேல்முருகன்.